எங்கள் வாழ்வில் எங்கள் நண்பரை கைது செய்ய நீங்கள் யார்? இதுவரை நட்போடு இருந்தோம், இப்போது சவால் விடுகிறேன். மாறி யார் இது? உங்களுக்கு இந்த நாட்டுக்கு என்ன உறவு? விட்டு எடுக்க வந்த ராணுவ கூட்டமே போக்கும் தீர்வு எடுக்க வந்த எங்கள் தோழனுக்கு காப்பு போட முடிந்தாயா? வாழ்க்கையின் ஒரு கை சீரான சின்னமானது சென்னையில் இருந்து பரவலாம் வணக்கம். திருமையை செய்ய தாழ்மணி பாராசும் மண்ணிலே வாழ்வு காலையால் கொண்டு போட்டியை உங்கள் நாடும் தனி பார்க்கப்படும் ஆயுத இந்தியா வாழ்க்கலாம் சிவகங்கை. I accept the challenge. தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் என்ற பூர்வக்குடி மகன், தமிழ் தேசியத்தின் ஆதர்சம். நாம் தமிழர் கட்சி சர்வசாதாரணமாக வரல. இந்த நாம் தமிழர் கட்சியை அப்படியே செதுக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் தான். இப்போது விஷயம் என்ன, இன்றைக்கி என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேச வேண்டியிருக்கிறதுல நடந்து முடிந்த தேர்தலில் 8% இருந்த நாம் தமிழர் 4% வந்துருச்சு. அதுக்கு எப்போவுமே எப்படின்னா, உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மதிப்பு இருக்காது. நான் இதைத்தான் செய்வேன், நான் இலவசம் தரமாட்டேன், நான் அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக நேர்மையாக இருப்பேன்னு சொன்ன மனுஷனை ஒதுக்கிட்டு ஒரு தற்குறியை, ஒரு கூத்தாடியை கொண்டாந்து உட்கார வச்சிட்டாங்க. இந்த கூத்தாடி தற்குறியை நம்பி மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டான்னு சொல்கிறாங்க. நான் நம்ப தயாராக இல்லை. ஓட்டு போட்டு மக்கள் தானாக ஓட்டு போட்டு தாவேக்கா ஜெயிக்கவில்லை, வெற்றி பெறவில்லை. இப்போது என்ன விஷயம்னா, கடந்த 15 வருஷமாக நாம் தமிழர் சீமானை எந்த கணக்கு வகைதொகை இல்லை, எல்லா வகையிலையும் அடித்தாச்சு. திருநெல்வேலி திருடன், பொம்பளை பொறுக்கி, திருநெல்வேலியில் குடும்பத்தை நடத்துகிறான், என்னென்னமோ சொல்லிட்டானுங்க. என்னென்னமோ சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணி சீமானை அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், நாம் தமிழர் இந்த தேர்தலில் நாம் தமிழர் வெற்றி பெற வேண்டிய விஷயத்த எல்லாரும் சேர்ந்து திட்டமிட்டு அடிச்சிட்டானுங்க. ஏன்? பிஜேபிக்கு பயம், திமுகவுக்கு பயம், ஏடிஎம்கேக்கு பயம். அப்போ இந்த தாவேக்கா கூத்தாடி தற்கூரியை வச்சு, திரை பிம்பத்தை வச்சு, பிற மொழியாளர்களை வச்சு, நீ பிற மொழியாளர் தானே இங்கே இருக்கக்கூடாதுங்கிற, நாங்கள் பிற மொழியாளராக சேர்ந்து ஒரு கட்சியை கட்டமைக்கிறோம்னு சொல்லி கட்டமைச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அப்போ திட்டமிட்டு சீமானுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு தேர்தல் யுத்தம், இது ஒரு சதி, நேரடி யுத்தம். அது அந்த நேரடி யுத்தத்தில் தோக்கடிச்சிட்டாங்க. சரி, தோக்கடிச்சாச்சு, நான் எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்லி பேசாமல் இருக்கார் அவர். ஆனால் ஒரு பிஸ்விங்கிற தற்குறி தாயொலி, கூலிக்கு மாரடிக்கிற நாய், கேடுகட்ட நாய், அந்த நாய் நீ போய் விளக்கு பிடிச்சி பார்த்தியாடா, திருட்டு நாய், நீ போய் விளக்கு பிடிச்சி பார்த்தியா? சீமான் காசு வாங்கினது நீ விளக்கு பிடிச்சி பார்த்தியாடா? எந்த அர்த்தத்தில் இவங்கெல்லாம் அவர் மேலே அவதூறு பரப்புறாங்கன்னு தெரில. கார் வாங்கிட்டார். ஒரு நாய், ஒரு இலங்கையிலேருந்து ஒரு நாய் எழுதுது, திருநெல்வேலி திருடன் கார் வாங்கிட்டான். ஏன் அப்பா காசுலடா வாங்கினாவன் அண்ணன்? ஏன் அப்பா காசுல வாங்கினான்? ஏன் எரியுது உங்களுக்கெல்லாம்? ஏன் எரியுது? அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே. தமிழ் தேசியம்னு ஒன்று வந்துடக்கூடாது. இந்த மண்ணில் பூர்வக்குடி மக்கள் தங்களோட அடையாளத்தோடு வாழ்ந்துடக்கூடாது, அவங்க பாரம்பரிய வாழ்வியலோட வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிற பிறமொழியாளர்களோட ஒரு வன்மம், ஆண்ட பத்தியில் ஆள்ற, மாநிலத்தில் ஆழ்ந்த கட்சிகளுடைய சதி, கூத்தாடியை வச்சு தற்காலிக ஓய்வு முடிஞ்சாச்சு. நீ ஆட்சியை பிடிச்சிட்டா பண்ணிக்கிட்டே இரு, ஆனால் பேசுனா தூக்கி உள்ள வைக்கிற. இங்கே விஷயம் என்னென்னா, நாம் தமிழர் சீமான் இப்போ தேர்தல் முடிஞ்சு இந்த 50 நாளில் எங்கேயும் அவர் பேசலை. ஆனாலும் பயம். இந்த பிஸ்மிங்கிற தாயலி இன்னும் நிறைய அல்ல கைகள்லாம் நிறையா பேர் தர்றான். ஊடகங்கிற பேரில் வாங்கி கொடுக்க எச்ச பொறுக்கிய பொம்பளைகளை விட்டு வாந்தி எடுத்துட்டு கிடக்குறானுங்க. ஏன்டா பயப்படுறீங்க நீங்கள்? சீமானை பற்றி உங்களுக்கு என்ன பயம் இருக்குது? அவன் தான் ஏமாற்றி நினைக்கிறீங்களே நீங்கள். அவன் ஜெயிக்க முடியாது, அவன் திருநெல்வேலி திருடன், திருநெல்வேலி தான் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்புறம் ஏன்டா பயம் உங்களுக்கு? அவனை பார்த்து பயம் வருது. ஏன் பயம் வருது? கண்டிப்பாக நிச்சயம் நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கிறேங்க மக்களே. ஒரு நாள் தமிழ் தேசியம் இந்த மண்ணில் ஜெயிக்கும். அந்த தமிழ் தேசியத்தின் தலைமகனாக சீமான் உட்காருவான் சீட்டில். அன்னைக்கு உட்காரும்போது இந்த அல்லு சில்லாம் இருக்கானுங்கள்ல, அப்போ தெரியும். இந்த பூர்வக்குடி மகனுக்குன்னு ஒரு குணம் இருக்குது. அந்த பூர்வக்குடியோட குணம் என்னங்கிறது தெரியும். மாற்றம்னு சொல்கிற ஒரு தருதலை, ஒரு தற்குறியை கொண்டாந்து உட்கார வச்சு என்ன நடந்துருச்சு? மாற்றம் ஒன்றும் நடக்கும். அந்த தற்குறிக்கு ஆதரவு கொடுத்த அதிமுக அந்த லட்சத்தில் ஆகிட்டே இருக்குது. நாங்கள் தப்பு செய்ய மாட்டோம், தப்பு செய்கிறவங்களே விட மாட்டோம், தப்பு செஞ்சவங்களே விட மாட்டோம் அப்படின்னு சொன்ன விசை இன்னைக்கு ஊழல் பெருச்சாளிகளாக உள்ள தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காரு திருமாவளவன். இந்த தமிழ்நாட்டில் ஒரு பெரிய உத்தமர்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் மட்டும்தான்.
பெரிய நேர்மையான தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற ஒரு கைக்கூலி காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிற ஒரு கேடுகட்ட ஒரு பரப்பு ஒரு கட்சினா அது திருமாவளவன் தான். திருமாவளவன் கம்யூனிஸ்ட்டு ஐஎம்எல் பத்தாவதுக்கு அதிமுகலேருந்து ஒவ்வொருத்தராக போய் சேர்றான். இந்த மாற்றம் எங்கேருந்து கண்டுபிடிச்சி விட்டீங்க? ஒரு மனுஷன் தெருவாக கடந்து கத்துறான், நான் இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன், இதுதான் நேர்மையான அரசியல்னு பாடம் நடத்துகிறான். ஆனால் இன்னைக்கு அவனை பார்த்து உங்களுக்கெல்லாம் பயம். எங்கே மறுபடிக்கு வந்துடுவான்? பொது வேட்பாளர் எடுத்துனா உனக்கு என்ன வலிக்குது? உனக்கு என்னடா வலிக்குது? எங்கடா வலிக்குது உங்களுக்கெல்லாம் எங்கே வலிக்குது? ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களடா, ஏன்டா உங்களுக்கு வலிக்குது? வாயை இதே மூடிக்கிட்டில் இருக்கிற நீங்கள்லாம் ஜெயிச்சு வாங்குற பயம். அம்பாசமுத்திரத்தில் நின்றுவான், இங்கே நின்றுவான். அவன் தனிச்சு தான் நிற்பான். அவன் யாரோட கூட்டணியில் நிற்க மாட்டான். செத்த கேத்தில் போய் பார்த்துட்டா உடனே வாங்கின காசுக்கு கூப்பிடுறான். கேடுகட்ட நாய்களா, கூத்தாடிக்கு கொட்டி எழுகிற நாய்களா நீங்கள்லாம் வந்து சீமானை பேசுறதுக்கு என்னடா தகுதி இருக்கு உங்களுக்குலாம்? நான் என்ன சொல்லுவேன், நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பாசறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நாம் தமிழரையும் நாம் தமிழர் பிள்ளைகளையும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் அவரோட குடும்பத்தையும் கேவலமாக வன்மமாக வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அந்த வழக்கறிஞர் பாசறை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த தாவேக்கா தற்கொலை கூட்டம் இன்னும் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஜெயிச்சு முடித்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் எந்த பதிலும் பேச மாட்டேங்கிறீங்க, எந்த கேஸும் போட மாட்டேங்கிறீங்க. ஏன்? எனக்கு ஒரு பெரிய இது ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஒரு கேள்வி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. எதனால இந்த அமைதி, இந்த மௌனம்? திமுககாரன் ஒரு காலத்தில் பேசிக்கிட்டே இருந்தான், திகாக்காரன் பேசிக்கிட்டே இருந்தான், திமுகவுடைய கைக்கூலி ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருந்தான், அப்போவும் அமைதி. இப்போ தாவேக்காரன் வந்தது, அவனை பேசிக்கிட்டே இருக்கான், அடிச்சுக்கிட்டே இருந்து அவன் ஜெயிச்சிட்டான், இப்போவும் அமைதி. ஜெயிச்சு முடிச்சிட்டானுங்க, இப்போ இடைத்தேர்தல் வருது, மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க, இப்போவும் அதே அமைதி. என்ன தான் பண்ணுது இந்த நாம் தமிழ் கட்சியோட வழக்கறிஞர் பாசறை? தயவுசெய்து தூக்கத்திலேருந்து எந்திரிச்சிருங்க. எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை நம்ம எடுத்தே ஆகணும். இல்லைன்னா நம்ம உசுறு தப்பிக்க முடியாது. அடித்து ஆகணும், எல்லா வகையிலையும் அடிக்கணும். இல்லைன்னா உயிர் தப்பிக்க முடியாது. 8% இருந்த ஓட்டு சதவீதம் இன்னைக்கு 4% ஆயிடுச்சு. என்ன காரணம்? நம்ம திருப்பி அடிக்காததான் காரணம். எல்லாரும் அடிக்கணும். அவரை மட்டும் பேசினா பரவாயில்ல, நம்மளாம் ஒதுங்கி நிற்கிறோம்னு மூத்த நிர்வாகிகள்னு எதுவுமே பேசுறதில்ல. மூத்த நிர்வாகிகள்லாம் கட்சிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்களா, இல்லை ஒருங்கிணைப்பாளர் சொல்கிறதுனால பேசாமல் இருக்கிறாங்களா, எதுவும் தெரியல. திருப்பி அடிக்கலாம் அப்படின்னா தப்பிக்க முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் வந்து இந்த பூர்வக்குடி மண் சிவகங்கை சீமை மண்ணுக்குன்னு ஒரு குணம் இருக்குது. அந்த மண் இருக்குதே ரொம்ப மோசமான மண். வெள்ளைக்காரனுக்கு தெரியும். அதனால தான் மருதுபாண்டியரை மொத்தமாக ஒழிச்சிட்டு போனான். ஆண் வாரிசே இல்லாமல் ஒழிச்சிட்டு போனான். ஏன் விட்டா கொலை அறுத்து விடுவானுங்க அப்படிங்கிற பயம். அந்த மண்ணிலேருந்து வந்திருக்காங்க. சீமானுங்கிறவன் வந்து நாள் இல்லை, எந்திரிச்சு வந்துடுவாங்கிற பயம். அந்த பயம் இருக்கணும். அந்த பயம் கண்டிப்பாக வருவான். எந்திரிச்சு வரும்போது இருக்கு உங்களுக்கு வெட்டு. வணக்கம் ராவ்.